கண்ணால நிலைய பார்க்க வந்த மக்களுக்கெல்லாம் வரமும் வாக்கும் பண்டாரம் இருந்து அரசாட்சி புரிந்து இந்த வைகுண்ட பதினையில் வைகுண்ட ராசராணி என் மக்கள் எல்லாம் ஆண்டன் பாதம் பேரம் பாதம் இல்லாம காப்பாற்றி திருவிழி பண்டாரம் சத்தியம் கொண்டோம். நாட்டை ஒடுக்குவதற்கு இனி கொடுத்த வரம் பறிக்கவாரே. இனி கொடுத்த வரம் பறிப்பேனாடா உடல் தோண்டி நான் சுவாமி. ஏடு எழுத்தாணியும் சட்டமும் சட்ட திட்டங்களும் உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் சட்டத்திட்டத்தை ஏன்னா மக்களுடைய தீர்ப்பு தான் மகேசனுடைய தீர்ப்பு. ஒரு மக்கள் தீர்ப்பு எழுதுனாதான் அந்த தீர்ப்பு மகேசனை ஏற்றுக்கொண்டதாக. பொல்லாத பாவிகள் தான் துயரம் படுத்துகிறான். அதிகம் உள்ள நீசனும் தான் மற்பிடித்து அடிக்கிறானே. வருங்காலங்கள்ல ஒரு சொப்பனம் கண்டேன். பள்ளிக்கூடங்கள் தோறும் உங்க வருங்கால சந்ததியினருக்கெல்லாம் நெல்லது புல்லது பாடம் நடத்தக்கூடிய அவல சொப்பனம் ஒண்ணு கண்ட போடப்பா. என்னைக்கும் ஏறுன பட்டம் இறங்கிதான் ஆகணும். அப்படிதானே? ஏறுன ஏற்றத்துக்குள்ளே எதுன்னு செய்யாது, நிக்காது. ஏறுன பட்டமும் ஏறுன கொடியும் இறங்க பண்டாரம் சொப்பனப்பா. பட்டமானது ஏறினது இறங்கதான் செய்யணும். பட்டம் ஏறிட்டுன்னு உச்சில நிக்கலாம். ஆனா அந்த நூலானதுலதான் அந்த பட்டம் நிற்குங்கிறது தெரியாது. அதனால ஏறின பட்டம் இறங்க பண்டாரம். நாட்டு மண்ணு சட்டத்திட்டம் போட பண்டாரம், அதற்கான ஆளும் சட்டமும் வந்து சேருன்னு பண்டாரம் சொப்பனம். பொன்னரசு ராஜ்யத்தில் அரசால பிள்ளையுண்டு. நான் பெற்ற என் மகன்தான் இந்த ராஜ்யத்தை ஆளுவானே. பத்தினியால் பெற்ற மக்கள் படும்பாடு கேட்கலையோ. இதுவரைக்கும் புத்தி சொல்லி என் வாயும் சடைந்து போச்சேன். புத்தியினால் கெட்டவாரை இலக்கியமாதி தேடுங்கப்பா. எப்பா மக்கள் எல்லாம் இந்த பொழுது வானமான மழை பெய்யாம வானம் சுருங்கி போய் கிடக்கு. மழை இல்லை. நல்ல நீர்நிலைகள் எல்லாம் என் மக்கள் எல்லாம் பார்த்து பாதுகாக்க பழகுங்கப்பா. இல்லை இன்னும் படாத பாடு பட வேண்டியது இருக்கும். நான் பெற்ற என் மகன்தான் இந்த ராஜ்யத்தை ஆளுவானே. புகையால பிறந்தவனே என் குழந்தாய் எழுந்திரிடா. ஆண்டி பெற்ற பிள்ளைகள் தான் அரசாட்சி ஆகுதடா. நாடுத
என்னில் ராசாக்கள் பாவிகளாய் நாள்தோறும் அந்த பாசாங்கு மந்திரியும் பாவிகளாய் கூசாமல்